முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. கற்றதனால் ஆய பயனன்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலைமிசை நீடு வாழ்வார். வேண்டுதல் வேண்டாமை இலாண்டி சேர்ந்தார்க்கு ஆண்டும் இடும்பை இல. தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீத்தல் அரிது. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். நன்னெறி காட்டிய வள்ளுவ பெருந்தகையுடைய பொருட்பாலிலே 100வது அதிகாரமாகிய பண்புடைமை என்பதை இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். நான் ஏற்கனவே கூறியபடி வள்ளுவ பெருந்தகை 90வது அதிகாரத்தில் இருந்து நமக்கு தனியொருவனுக்கு சொல்லக்கூடிய தனிப்பட்ட உபதேசமாக அறத்துப்பாலிலும் பொருட்பாலிலும் கிட்டத்தட்ட 90 அதிகாரங்களில் பொதுவாக உலகத்திற்கு முழுவதும் சொன்ன வள்ளுவ பெருந்தகை இப்படி தனியொரு மனிதனுக்கு சொல்லக்கூடிய விஷயங்களாக ஒரு 18 அதிகாரங்கள் வகுத்திருக்கிறார் என்பது அடியனுடைய கருத்து. பண்புடைமை என்பதில் இப்போ நான் ஒவ்வொரு படிப்படியாக சொன்னார். கடைசியாக சென்ற அதிகாரத்திலே சான்றாண்மை என்பது அதனுடைய சிறப்பை பற்றி சொன்ன வள்ளுவர் இப்பொழுது சான்றோனாக மாத்திரம் இருந்தால் பத்தாது, பண்புடையவனாகவும் இருக்க வேண்டும். இது என்ன பண்பு, எப்படிப்பட்ட பண்பை பேணி காக்க வேண்டும் என்பதை இந்த அதிகாரத்திலே நமக்கு காட்டுகிறார் என்பதை கூறுகிறேன். என்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. எல்லோரிடத்திலும் எளிய செவ்வியராதல் உடையவருக்கு பண்புடைமை என்னும் நன்னறியினை அடைந்து சிறைப்படிதலும் எளிதென்று சொல்லுவார்கள். அது எல்லோரிடத்திலும் எளிய சொல், மிக சாதாரணமாக ஒருவரிடம் பழக வேண்டும் என்பது. அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. பிறர் மேல் அன்புடைமையும் உலகத்தோடு அமைந்த குடியிலே பிறத்தலும் ஆகிய இவ்விரண்டும் ஒத்து வருதல் பண்புடைமையால் என்று உலகத்தார் சொல்லுவார்கள். அதாவது ஒருத்தர் அன்போடு இருக்கவதும் உலகத்தோடு ஒத்து அமைந்த, உலகத்தில் எப்படி இருக்கிறார்களோ இருக்கக்கூடிய இடத்துல இருப்பவர்களுக்கு தகுந்த மாதிரி. உருப்பொத்தல் மக்களப் பன்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு. உடம்போடு ஒருவரோடு ஒருவர் ஒத்திருத்தல் ஒருவனுக்கு நல்லவரோடு சமநிலையை தந்து விடாது. சரிய தகுந்த பண்பால் ஒத்திருத்தலே சமநிலையை தரும். அது உடம்பளவில் ஒருத்தனோ அறிவளவில் ஒருத்தனோ 2 பேர் சமமாக இருந்தால் அவர்கள் சமமானவர்கள் அல்ல. பண்பிலும் அவர்கள் ஒத்திருக்க வேண்டும். நயனோடு நன்று புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. நீதியையும் அறத்தையும் விரும்புதலால் பிறர்க்கும் நமக்கும் பயன்படுதலை உடையவரது பண்பினை உலகத்தார் அனைவரும் போற்றி கொண்டாடி புகழ்வார்கள். நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு. தன்னை இகழ்தல் விளையாட்டின் போதும் துன்பமானது. ஆகவே பாடு அறிவாரிடத்து பகமை உள்ளிடத்திலும் இகழ்தல் இன்றி இனிய பண்புகளே நிறைந்திடும். பண்புடையார் பட்டுண்டலகம் அதுவென்றேல் மண்புக்கு மாய்வது இவன். பண்புடையாரிடத்திலே படுதலால் உலகியல் எப்போதும் உளதாய் வந்து கொண்டிருக்கிறது. அங்கனம் இல்லையானால் அந்த மண்ணில் புகுந்து மாய்ந்துவிடும். அறம் போலும் கூர்மை ஏறேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். தம் மக்கட்களுக்கு உரிய பண்பு இல்லாதவர்கள் அறத்தை போல கூர்மை உடையவர் என்றாலும் ஓரறிவேயுள்ள மரத்தை போன்றவர்களே ஆவர். அதாவது தன் மக்களுக்கு உரிய பண்பு இல்லாதவர்கள், நம்மை சேர்ந்தவர்களிடம் பண்போடு நடக்க தெரியாதவர்கள், எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் அவர்கள் மரம் போல.
நண்பாற்றாகி நயமல செய்வார்க்கும் பண்பாற்றராதல் கடை. தம்மோடும் நட்பினை செய்யாதவராக பகைமையே செய்து நடப்பவரிடத்தும் தான் பண்புடையவராக உதவி புரியாதிருத்தல் சான்றோருக்கு குற்றமாகும். அது நமக்கு கெடுதல் பண்ணாமல் நட்பாக இல்லாமல் பகையே விரும்புவவனுக்கு கூட நல்லது செய்ய வேண்டும். அதுதான் தாய்மானவர் சொல், பகைவருக்கு அருள்வாய் நன்னெஞ்சேன்பர். நகல்வல்லர் அல்லார்க்கு மாயிரை ஞானம் பகலுள்பார் பட்டது இருள். பண்பில்லாமையினாலே ஒருவரோடு கலந்து பேசி உள்ளம் மகிழ மாட்டாதவர்களுக்கு மிகவும் பெரிய இந்த உலகமானது பகற்பொழுதிலும் இருண்டு கிடப்பதாகும். அதாவது நல்ல பண்பு இல்லாமல் ஒருவரோடு கலந்து பேசி உள்ளம் மகிழ மனமில்லாதவர்களுக்கு பகல் பொழுது கூட இருட்டு பொழுது போல தனிமையாகவே தோன்றும். பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களத்தீமையால் தெரிந்தற்று. பண்பில்லாதவன் முன்னை நல்வினையாலே பெற்ற பெருஞ்செல்வமானது நல்ல ஆவின்பால் களத்தில் குற்றத்தால் தெரிதல் போல ஒருவருக்கும் பயன்படாமல் போகும். அது நல்ல பண்பு இல்லாதவனிடம் இருக்கக்கூடிய செல்வமானது யாருக்கும் பயன்படாது. அவனுடைய முற்பிறவியினுடைய பலனினால் அவன் நல்ல செல்வம் உள்ளவனாக இருப்பான். ஆனால் நல்ல பண்பு இல்லாவிட்டால் அந்த பண்பானது அவனுடைய இருக்கக்கூடிய செல்வமானது பாலிலே வேறு ஏதாவது விரைந்தால் அந்த பால் கெட்டு போயிடும். ஒரு துளி வேறு ஏதாவது ஒரு பொருள் கலந்தால் அந்த பால் திரிந்து உபயோகமற்றதாகிவிடும். அதுமாதிரி அவனுடைய செல்வம் உபயோகமற்றதாகிவிடும். இதுக்கு ராமாயணத்தில் உதாரணம் இருக்கானா, பண்புனா ராமன் தான். அழகாக சொல்வார், கற்பார் ராமபிரான என்று கற்போரோ நடையில் நின்றுயர் நாயகன். பல்வேறு பட்டங்கள் ராமனுக்கு உண்டு. ராமனுடைய சிறந்த பண்பு என்னவென்று கேட்டால், ராமனை சக்கரவர்த்தி திருமகன் என்று குகன் போற்றி பாராட்டி வணங்குகிறான். தன்னை அறிமுகப்படுத்துவோ நாவாய் ஓட்டுவன் நாயடியேன், உனக்கு அடிமை செய்ய வந்திருக்கேன்னா. ஏன்னா சக்கரவர்த்தி திருமகன் ராமன். காட்டுக்கு வந்த உடனே அந்த ராமனை அந்த மரவுரி கோலத்தில் பார்த்த அந்த குகப்பெருமானவர், ராமா உன்னை இந்த ஒரு காட்சியில் நான் பார்த்தேன், என்னுடைய கண்ணை நான் எடுத்து பிடுங்கி எடுத்துடவா, இந்த கோலத்தில் பார்ப்பதற்காக நான் வந்தேன். தசரத சக்கரத்தோடைய மகன் கோசல நாட்டு மன்னன் வருகிறார்னு உடனே நான் ஒரு அரசன் வந்திருக்காங்கிறதுக்காக வேடுவர் தலைவராகிய நான் உனக்கு மரியாதை பண்ணணும்னு உனக்கு பழங்கள் இதெல்லாம் கொண்டு நான் உன்னை தரிசிக்க வந்தான். நீ இப்படி மரவுரி கோலத்தில் இருக்கியே, உன்னை பார்த்த இந்த கண்கள், இந்த கோலத்தில் பார்த்த கண்களை நான் பிடுங்கி எறிந்து விடவான்னு கேட்டுட்டு, நான் உனக்கு யாருன்னு சொல்லலாம், நான் நாவாய் ஓட்டுவன், இங்கே இருக்கக்கூடிய படகுகளை பராமரித்து ஓட்டக்கூடிய அந்த வேடுவ குலத்தை சேர்ந்த தலைவன்னா நாவாய் ஓட்டுவன் நாய் எடியேன், உனக்கு அடிமை பண்ணுறதுக்காக வந்திருக்கேன்னா. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு அரசன், அவனுக்கு கீழே உள்ள ஒரு குடிமகன், அதுலேயே குடிமகன்னா ஒரு தனி அரசனை கூட கிடையாது, அவன் ஒரு காட்டில் இருக்கக்கூடிய இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் தெரியாத சாதாரண ஒரு தொழிலை புரியக்கூடியவன். அவனுடைய உருவமோ திரண்ட தோழினன், கண்ணங்கரேர்னு நிறம், ஒரு சுத்தமான ஆடை கூட கிடையாது. ஆனால் அப்படிப்பட்டவனை ராமன், அதான் பண்புடைமைங்கிறது. அவனுடைய அன்பு பார்த்த உடனே அவனை ஆற அணைத்து, நீ எனக்கு ஒரு சகோதரன் என்று சொல்கிறான். உன்னோடு ஐவரானும். அதோடு நிறுத்தலை, தன்னுடைய மனைவியை காட்டி இவள் உனக்கு அண்ணி, இலக்குவன் அவனும் உனக்கு சகோதரன், இன்னும் உனக்கு 2 சகோதரர்கள் அயோத்தியில் இருக்காங்க, பரத சத்ருகனன்னு என்று அறிமுகப்படுத்தினான். இதுதான் குகன் நினச்சி அழுவான். பின்னால்
கடையேனாகி என்னை கூட சகோதரனாக ஏற்றுக்கொண்ட அந்த ராமனுடைய அந்த கருணையை நான் என்னன்னு சொல்கிறது? அவனுடைய பண்பை நான் எப்படி விளக்குவேன்னு சொல்லி கௌசலையையும் சுமித்திரையும் கைகேயையும் பார்க்கும்போது வணங்கி சொல்லுவான். இந்த ராமச்சந்திரமூர்த்தி எப்படிப்பட்ட காருண்யம் மிக்கவர் தெரியுமா? அதான் பண்பு. அவர் ஒரு அரசன், சக்கரவர்த்தி திருமகன். அந்த எண்ணம் இல்லாமல், அதான் வள்ளுவன் இங்கே சொல்லும்போது சொல்கிறான், உலகத்தோடு ஒத்து ஒழுகணும். உலகத்தோடு ஒத்து ஒழுகார் பலகற்றும் கல்லாதார் அறிவிலாதார் அப்படிம்பார். இருக்கக்கூடிய இடத்துல எப்படி இருக்குமோ அந்த இடத்திலே உள்ளவர்களோடு நாம் சரிசமமாக பழக வேண்டும். அவர்களில் ஒருவராக இருக்க வேண்டும். உலகம் ராஜா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நாம் தான் ஒருத்தரை மன்னராக தேர்ந்தெடுக்கிறோம். அவன் நமக்கு சமமாக நம்மளை நினைக்கிறது இல்லை. ஆனால் முடியாட்சியில், கம்பன் காட்டுற முடியாட்சியில் மக்கள் தேர்ந்தெடுக்கிறது இல்லை. மன்னன்கிறது தானாக வரும், பரம்பரையாக வரும். ஆனால் அவன் வந்து மக்களுடைய தயவுனால் அவன் வரல. ஆனால் அவன் மக்களில் ஒருவராக இருக்கவே விரும்பி இருக்கிறார்கள் நம்முடைய அரசர்கள் எல்லாம். அதுக்காகத்தான் மார்வேஷத்தில் போய் கூட தன்னுடைய குறைகள் என்ன, நம்மளை பற்றி என்ன மக்கள் என்ன பேசிக்கிறாங்க, நம்முடைய குறைகளை திருத்தி கொள்ளணுங்கிற பண்புள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். நிறைய நிகழ்ச்சிகள் உண்டு அதில். நம்முடைய அரசர்கள் எப்படி இருந்திருக்காங்க, நம்முடைய அரசர்களை பார்த்து இப்போ குடியாட்சியில் நாம் தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள் நடந்து கொள்ளணும். நம்முடைய மன்னர்கள் எப்படி நடந்து கொண்டு இருக்கிறார்கள், அவர்கள் மன்னர்கள்ங்கிறது வந்து மக்கள் கொடுத்த இது இல்லை, தானாக வந்தது, பரம்பரையினால் வந்தது. சில மன்னர்கள் தான் மக்களால், மற்ற மன்னர்கள் பூரா பரம்பரையினால் குடிப்பிறப்பினால் வந்தது. ஆனாலும் அவர்கள் மன்னர்கள் என்ற எண்ணம் இல்லாமல் மக்களில் ஒருவராகவே வாழ்ந்தார்கள், மக்களுக்காகவே வாழ்ந்தார்கள். இதை இன்றைய ஆட்சியாளர்கள் நம்ம நினச்சிக்கணும். மன்னராட்சியை ஒழிப்போம், குடியாட்சி வந்து, குடியாட்சி தான் இப்போ மன்னராட்சியை விட மோசமாக இருக்குது. மன்னர்கள் எல்லாம் மக்களில் ஒருவராக இருந்தார்கள். அதான் பண்புடைமை. இது ராமாயணத்தில். மகாபாரதத்தில் மிக அருமையான காட்சி. தர்மபுத்திரன் தன்னுடைய நாட்டை இழந்து காட்டுக்கு போயிட்டான். ஆனால் அங்கேயும் அவன் தன்னுடைய பண்பிலிருந்து சிறிதும் குறையாமல் நடந்து கொண்டான். அதுதான் பின்னால் தர்மபுத்திரன் எங்கே இருக்கான்னு அஞ்ஞாதவாசத்தில் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவார்கள் கௌரவர்கள். ஏன்னா 12 மாதம் வனவாசம் இருந்தது, எங்கேயோ காட்டில் இருந்தார்கள். 13வது வருடம், ஒரு வருடம் அஞ்ஞாதவாசம். தன்னுடைய உருவமே தெரியக்கூடாது. தெரியாமல் அவருக்கு வேறு ஒரு இடத்துல எங்கேயாவது போய் இருக்கணும். ஒரு வருஷத்துக்கு அவர்களுடைய இருக்கக்கூடிய இடம் தெரியாமல் இருக்கணுங்கிற நிபந்தனை. பிராண தேசத்தில் போய் இருக்கிறார்கள். தர்மபுத்திரன் தன்னுடைய இதை மாற்றி சாதாரணமான ஒரு மனிதனாக இருக்கான். அர்ஜுனன் ஒரு ஆணுமல்லாத பெண்ணுமல்லாத திருநங்கையாக தன்னை மாற்றிக்கொண்டு அங்கே இருக்கான். பீமன் ஒரு சாதாரண சமையல்காரனாக சமையல் வேலை பார்க்குறான். நகுல சகாதேவர்கள் குதிரை பராமரிப்பாளர்களாக இங்கே போய் விராட தேசத்தில் வேலை பார்க்குறாங்க. இப்போ கௌரவர்கள் காட்டில்னா இல்லை, தேடியாச்சு. இந்த 13வது வருடத்துக்குள்ளே இவர்களை மறுபடியும் கண்டுபிடித்து விட்டால் மறுபடியும் இவங்க காட்டுக்குள்ளே போகணும். மறுபடியும் 12 வருஷம் வனவாசம் போகணும். இந்த ஒரு வருடத்துக்குள்ளே இவங்களை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி பல ஒற்றர்களை அனுப்பி விசாரிக்கிறான், எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்கவே முடியல. அப்பொழுது சகுனி சொல்கிறான் ஒரு வார்த்தை, நல்ல பண்புள்ளவர்கள் எங்கு இருக்கிறார்களோ
அங்கே நன்றாக மழை பெய்து அந்த நாடு சுபிக்ஷமாக இருக்கும். இது மகாபாரதம் காட்டுறது. பண்பாளர்கள் ஔவையார் சொல்லும்போது சொல்லுவார், நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. ஒரே ஒரு நல்லவன் இருந்தால் கூட அவனுக்காகவாவது, அவன் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகவாது வர்ண பகவான் தன்னுடைய கொடையாகிய மழையை கொடுத்து உதவுவான். அதான் ஔவையார் சொல்கிறார், நல்லார் ஒருவர் உளரேல். ஒரு நல்லவன் இருந்தால் கூட ஊரில் அவனுக்காக அந்த ஊர் நல்லா சுபிட்சமாக இருக்கும். அப்போ அந்த உலகம் அழியணும்னா ஒரு நல்லவன் கூட இருக்கக்கூடாது. இந்த பண்பு சிதைஞ்சிடும். இப்போ நாம் அப்படித்தான் நம்மளாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய பண்பையும் நல்ல குணத்தையும் சிதைத்து கொண்டு வருகிறோம். அப்பொழுது சொன்னார்கள், எந்த நாடு ரொம்ப சுபிட்சமாக பஞ்சம் இல்லாமல் நல்லா இருக்குன்னு விசாரிக்கினா விராட தேசம்தான். அந்த விராட தேசத்து மேலே படையெடுத்தா அங்கே விராட தேசத்துக்குள்ள அவர்கள் இருந்தால் அந்த தர்மபுத்திரர்கள் பாண்டவர்கள் தன்னுடைய நிலையை மறந்து நம்மோட சண்டைக்கு வருவார்கள். அப்பொழுது நம்ம அவர்களை அடையாளம் கண்டுகொள்ளலாம், உடனே அவர்களை மறுபடியும் காட்டுக்கு அனுப்பிடலான்னு சொல்லி போவதாக கதை மகாபாரதத்தில். அது அருமையான நிகழ்ச்சி. அதில் கூட போன வாரம் சொன்ன சான்றோன்மைங்கிறதுக்கு அர்ஜுனன் கெட்டிக்காரன் வீரன், அவன் சான்றோனாக இருப்பதற்கும் அதில் வரும். சான்றாண்மைன்னு போன அதிகாரத்தை சொன்னோமே, அதுக்கு அர்ஜுனனும் ஒரு கூட உதாரணம். அர்ஜுனன் சான்றோன்கிறதுக்கு அவன் அறிவாளியை மாத்திரம் இல்லை, வில்லாளியாக மாத்திரம் இல்லை, சான்றோனாகவும் இருந்திருக்கிறான். அதனால தான் இன்று வரை அர்ஜுனனுடைய பெருமையை நாம் பேசி கொண்டிருக்கிறோம். அதனால் பண்புடைமை என்பது என்னன்னா, அதைத்தான் அழகாக சொல்கிறார், அந்த பண்புடையார் இருப்பதனால்தான் பூமி தாங்கி கொண்டு இருக்கிறது. இல்லாவிட்டால் இந்த பூமி தன்னுடைய நிலையை மறந்து அது இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களையும் உள்ளே வாங்கிடும். அதுதான் கலியுகம்னு சொல்கிறது. என்னன்னு கேட்டால், கலி முற்றும் போது பூமி பூகம்பம் வரும், கடல் உள்வாங்கும், பல்வேறு இயற்கை பெருஞ்சீற்றங்களுக்கு இடையில் இந்த உலகம் அழியும் அப்படின்னு நம்முடைய புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் பண்பு காத்தால், அதுதான் வள்ளுவ பெருந்தகை 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் நமக்கு சொல்கிறார். பண்புடைமை என்ற அதிகாரத்திலே நமக்கு தீங்கு செய்பவனை கூட நாம் அறநெறிப்படி அவனை மன்னித்து, அது இன்னொரு இடத்துல கூட வரும், இன்னா செய்தார்க்கும் இனிய செய்யாக்கால் என்ன பயத்திலோ சால்பு அப்படிம்பார். அவன் கெடுதல் பண்ணுவனு கூட நல்லது செய்து அது ஒரு சான்றாண்மை. இந்த வகையிலே பண்புடைமை என்ற அதிகாரத்திலே நமக்கு பல்வேறு செய்திகளை வள்ளுவ பெருந்தகை வழங்கி இருக்கிறார் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய ராமராம் சத்குரு மகாராஜ் கி ஜெய், ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜெய். அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுவேரழைத்தனம் சீரி அருளாத இறைவாணி தாராய் பறையிலோரம் பாவாய் இற்றைக்கும் ஏழையில் பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமே ஆகும் உனக்கே நாம் ஆட்சியவோம் மற்ற நம் காமங்கள் மாற்றையிலோ ரம்பாவாய். செங்கன் திருமுகத்தில் செல்வத் திருமாலால் எங்கும் திருவள்ளுவர் வெற்றின் குரு ரம்பாவாய். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா.